ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு சின்ன முயல் தன் காலில் பலத்த அடிபட்டு நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. எப்படியாவது தன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த வழியாக வந்த நரியிடம் உதவி கேட்டது. நரியாரே, என் காலில் அடிபட்டு விட்டது. தயவு செய்து என்னை என் வீடு வரை சுமந்து செல்கிறீர்களா? எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கிறது, என்னால் முடியாது. புலியாரே, என் காலில் அடிபட்டு விட்டது. தயவு செய்து என்னை என் வீடு வரை சுமந்து செல்கிறீர்களா? நானே செம கடுப்பில் இருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு. கரடியாரே, என் காலில் அடிபட்டு விட்டது. தயவு செய்து என்னை என் வீடு வரை சுமந்து செல்கிறீர்களா? எனக்கு என்ன உன்னை தூக்கிக்கிட்டு போறதுதான் வேலையா? தனக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்ற ஏமாற்றத்தில் அந்த முயல் ஒரு முடிவுக்கு வந்தது. இனிமேல் யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது, அதேபோல் தனக்கும் உதவி செய்ய தேவையில்லை என்று வெறுப்புடன் யோசித்தது. அப்போது அங்கே ஒரு பன்றி வந்தது. பன்றி நண்பா, என் காலில் பலத்த அடிபட்டு விட்டது நண்பா. தயவு செய்து என்னை என் வீடு வரை சுமந்து கொண்டு போய் விடுகிறாயா? ஐயோ நண்பா, வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். என் முதுகில் ஏறிக்கொள். எல்லோரும் மறுத்த போதும் நீ எனக்கு உதவுகிறாய். மிக்க நன்றி நண்பா. நண்பா, இதேபோல் எனக்கும் ஒரு முறை அடிபட்டது. என்னிடம் அப்போது 3 பன்றிக்குட்டிகள் இருந்தன. நான் எல்லாரிடமும் கெஞ்சி உதவி கேட்டேன். யாரும் உதவவில்லை. 2 நாள் கழித்து நான் என் குட்டிகளிடம் சென்றபோது அவை பசியால் இறந்து கிடந்தன. என்ன நண்பா, மற்றவர்கள் உனக்கு உதவாததால் உன் குட்டிகளையே நீ இழந்து விட்டாய். அப்படி இருந்தும் உனக்குள் ஏன் அந்த வெறுப்புணர்ச்சி வரவில்லை? நீ எப்படி மற்றவர்களுக்கு உதவ நினைக்கிறாய்? நண்பா, ஒருவன் அனுபவித்த உண்மையான வலியை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் நினைக்க மாட்டான். அந்த வலியின் ஆழம் தெரிந்தவன் நான். நமக்கு யாரும் உதவவில்லை, நாம் ஏன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எல்லாரும் யோசித்தால் இந்த உலகில் அன்பு என்பதே இல்லாமல் போய்விடும். வெறுப்பு மட்டுமே மிஞ்சும். நீ எனக்கு உதவி செய்தது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடத்தையும் கற்றுத்தந்து விட்டாய் நண்பா. நண்பர்களே, நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறோம் என்றால் அதே கஷ்டம் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான மனிதநேயம். நமக்கு யாரும் உதவவில்லை, நாம் ஏன் உதவ வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகம் வெறுப்புணர்வால் நிறைந்துவிடும்.